மாண்புமிகு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்கின்ற போது ஏற்கனவே 1,28,000 ஒவ்வொரு தலையின் மீதும் இன்றைய கடன் சுமை இருக்கின்றது என்று சொன்னார். அதை ஏதாவது வருங்காலத்தில் அந்த கடன் சுமை குறைக்க இந்த அரசிடம் திட்டம் இருக்கின்றதா என்று கேட்டுக்கொண்டு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சமீப நாட்களில் மெட்ரோ ரயில் பார்வையிடும் பணிகளாக இருந்தாலும் சரி, மெட்ரோ திட்டங்கள் ஆய்வு செய்யும் பணிகளாக இருந்தாலும் சரி, நெய்வேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் பார்வையிட்டு அந்த தண்ணீரை பருகியிருக்கின்றார்கள். அவரை பார்த்து நாங்கள் ஒன்றே கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் தலைவர் அவர்களை எங்கே அவையில் காணோம் என்று குறிப்பிட்டார். ஆனால் அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்திலும் இன்று தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, திருப்பூர் இன்றைக்கு ஒரு பிரச்சனை நிலவி இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு இருப்பதாக தாவேக அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தாய் மகள் என இருவரையும் வீடு புகுந்து வெட்டி கொலை செய்துள்ள கோர சம்பவம் தமிழ்நாட்டில் இன்று ஒழுக்கி இருக்கிறது. தாவேக அரசு அமைந்த முதல் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நிலை நாளுக்கு நாள் எந்த அளவு மோசமாகி கொண்டே இருக்கிறது என்பதை இந்த இரட்டை கொலையே சாட்சி. 2 நாட்களுக்கு முன்பு கூட கோவை மாவட்டத்தில் அஸ்வின் என்னும் இளைஞர் உடன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் தன் உரையை நிறைவு செய்கிற நேரமாக இந்த நேரம் இருங்க. அதற்கு பிறகு குற்றச்சாட்டுகளை சொல்லுவோம், அதற்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கும். நீங்கள் உங்கள் ஆட்சியில் என்ன நடைபெற்றது என்பதெல்லாம் எங்களால் சுட்டி காட்ட முடியும். ஆகவே அருள் ஊர்ந்து உங்கள் பகுதியில் இருக்கிற குறைகளை சொன்னீர்கள். அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிற நேரத்தில் குற்றச்சாட்டுகளை சொன்னால் நாங்களும் நீங்கள் செய்த உங்கள் ஆட்சியில் என்னென்ன குற்றச்சாட்டு இருப்பேன் எங்களால் சொல்ல முடியும். மாண்பு உறுப்பினர் இங்கே பாருங்க, உங்களுக்கு சொல்லிட்டேன். நன்றி சொல்வதாக இருந்தால் 1 நிமிடம் டைம் தரேன். நியாயமான கருத்துக்கள் தான். 2 நாட்களுக்கு முன்பு கூட கோவை மாவட்டத்தில் அஸ்வின் என்றும் இளைஞர் உடனிருந்த நண்பரே போக்குவரத்து அமைச்சர் ஏதோ சொல்லணும். நீங்க பேசுங்க, முடிச்சாச்சு, உட்காருங்க. போக்குவரத்து அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தளி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தனியார் பேருந்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தெரிவிச்சிருந்தார். நானும் செய்தித்தாள்களை அதை அறிந்த உடனேயே துறை சார்ந்த அதிகாரிகளை கடுமையான அப்படி கட்டணம் வசூலிக்கப்படும் பேருந்துகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அபராதம் விதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளேன். மேலும் அந்த தனியார் பேருந்து உரிமையாளர்கள் என்னை நேரில் வந்து சந்தித்து டீசல் விலை அதிகம் இருப்பதனால் எனக்கு வெளியேற்றம் செய்து தருமாறு, ஏன்னா அதே பழைய விலையெல்லாம் இன்னும் அந்த பேருந்துகளை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து கூறுகிறேன் என்று தெரிவித்திருக்கிறேன் என்பது உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுவாரா? நன்றி சொல்லுவார். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை தான் ஒரே ஒரு அரசின் கவனத்திற்கு முக்கியமான தொழில் மாவட்ட சார்ந்த தொகுதி சார்ந்த விஷயத்தை பதிவு செய்கின்றேன். தொழில்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார்கள். ஆந்திர மாநில முதலமைச்சர் இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றவர். அவருடைய கட்சியை சார்ந்தவர் தான் இன்றைக்கு விமான போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கின்றார்கள். ஒசூர் பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொழில் முடுக்குவதற்காக இங்கு இருக்கின்ற தொழில்களை அந்த பகுதியில் கொண்டு செல்லும் நோக்கில் அவர்கள் விமான போக்குவரத்து துறை ஆரம்பிப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல மறுபுறம் கர்நாடக மாநில முதலமைச்சர், எங்க மாவட்டத்தில் 2 முதலமைச்சர் இருக்காங்க. ஒரு பக்கம் ஆந்திரா முதலமைச்சர், இன்னொரு பக்கம் தளி தொகுதி ஒட்டி கர்நாடக முதலமைச்சர் அண்ணன் DK சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரும்
இங்கே விமான நிலையம் வரவிடக்கூடாது என்பதற்காக அந்த தொகுதியில் கூடுதலாக முயற்சி எடுத்து வருகின்றார்கள். ஆகவே அங்கே விமான நிலையங்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய எதிர்காலத்தில் வளர்ச்சி பணியை பாதிக்கும் என்பதை மட்டும் பதிவு செய்து இத்தகைய அவையிலே பேச எனக்கு வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் எதையுமே சமர்ப்பிக்க கூடாது. இதற்கான ஆதாரத்தோடு அவர்கள் சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. தகவல் எப்படி சொல்ல முடியும்? இதற்கான ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை சட்டசபையில பேசக்கூடாது. இருங்க. சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல்களை தெரிவிக்கிறார். மாண்பு அமைச்சர் ஆதாரபூர்வமாக அவையெல்லாம் சரியில்லை என்று சொல்லுகிறார். அதோடு பிரச்சனை முடிந்தது. ஒரு முக்கிய அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவைக்கு வந்த பிறகு அனைவருக்கும் அவ்வப்போது வாய்ப்பு வழங்க வேண்டும். ஏனென்றால் தொகுதி மக்கள் நம்ம எம்எல்ஏ என்ன பேசினார், என்னப்பா நம்ம எம்எல்ஏ முகத்தையே பார்க்கவில்லை என்ற குறை வராது. ஏனென்றால் லைவில் போய்கொண்டே இருக்கிறது. யார் எப்படி உட்கார்ந்து இருக்கிறார்கள், யார் என்ன செய்கிறார் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதில் பேசுகிற போது சற்று அதிகமான நேரத்தையும் வாய்ப்பை நான் கொடுத்ததற்கு காரணமே, முதல் முறையாக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பேச வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் இருக்கும். நிறைய பிரச்சனைகளும் இருக்கும். அதுக்காக அந்த முதல் கூட்டத்தொடரில் தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் இப்போது இருக்கிற நிலைமையை பார்த்தால் நம்ம அனைவருடைய உடல் நலத்தை பற்றி நான் கவலைப்படுகிறேன். எங்களை ஒரு முக்கிய முடிவு நாம் எடுக்க வேண்டும். என்னென்றால், ஏற்கனவே அலுவலக குழு கூட்டத்தில் பேசியிருக்கிறோம், தேவைப்பட்டால் மாலை நேரத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று. ஒரு சில பேருக்கு மாலை நேரத்தில் வைத்தால் சிரமமாக இருக்கும் என்பதற்காக ஒரே ஸ்ட்ரெச்சில் ஒரே வேகத்தில் முடித்து விடலாம் என்று தான் நான் இடம் அளித்தேன். இப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், சாதாரணமாக முன்பு நடந்த சட்டசபை கூட்டங்களில் 7 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல் பேச அனுமதிக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஆனால் இப்போ 15 நிமிடம் 20 நிமிடம் 25 30 முதல் கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால இந்த குறுக்கீடுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. குற்றச்சாட்டுகளை அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் தவிர்ப்பது தான் நம்முடைய நேரத்தை முறையாக சரியாக பயன்படுத்துவதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நம்முடைய பொதுப்பணித்துறை சார்பில் நடந்த அந்த விவாதங்களை எல்லாம் உடனே பார்த்து விட்டேன். எது தேவையோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையில்லாதவற்றை மட்டும் நீக்குவது என்ற முடிவை நான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, திங்கட்கிழமை முதல் 17ஆம் தேதி கூடுகிற போது உறுதியாக உறுப்பினர்கள் பேசுகிற 10 நிமிடத்திற்குள்ளாக மட்டும்தான் நான் அனுமதிப்பேன். 10 நிமிடத்திற்கு பிறகு அடுத்த உறுப்பினரை அழைத்து விடுவேன். அதுக்காக யாரும் சங்கடப்படக்கூடாது. அது அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். கன்னி பேச்சு கொடுக்கலாங்க, கன்னி பேச்சுக்கு சொல்ல கொடுக்கலாம். இன்னொன்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், தொகுதி பிரச்சனைகளை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக கோடிட்டு காட்டிவிட்டு மீதமுள்ளவற்றையெல்லாம் எழுதி கொடுப்பீர்கள். அவை குறிப்பில் ஏற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் உடனடியாக அவை முடிந்து நீங்கள் செல்வதற்கு முன்பாகவே நீங்கள் அதை குறிப்பெடுத்து கொண்டு அந்த நகலை வைத்துக்கொண்டு உங்கள் தொகுதிக்குள்ளே நீங்கள் பிரச்சாரம் செய்து கொள்ளலாம். அந்த வகையில் உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பை நான் உங்கள் அனைவரிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். நேர காலத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையிலிருந்து குறிப்பிட்ட நேரத்திற்கு மிகாமல் பேசுவதற்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படும் என்பதை நான் இப்போது சொல்லி மகிழ்ச்சியுடன் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம்.